ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் லெசனோட 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனோட 2 மார்க்ஸ் பார்த்தோம். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி செகண்ட் லெசனோட 2 மார்க்ஸ் பார்க்குறோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே எழுதி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் நான் அந்தந்த ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் தான் நீங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு போயிடுறேன். டிஃபைன் நேஷ்னல் இன்கம். ஸோ இந்த நேஷ்னல் இன்கம் டெஃபினேஷன் வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷலோட டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த 2 மார்க்ஸ்க்கு எழுத போகிறோம். ஸோ இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு அந்த டெஃபினேஷனை படிச்சிடுறேன். இதில் இருக்க கீவேர்ட்ஸ் என்னென்னு உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த டெஃபினேஷனை படிச்சிடுறேன். The labor and capital of a country acting on its natural resources produce annually a certain net aggregate of commodities, material and immaterial, including service of all kinds. This is the this is true net annual income or revenue of country or national dividend. So இதுதான் எக்கனாமிஸ்ட் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்லியிருக்காரு. ஸோ இது அகெயின் இன்னொரு முக்கியமான விஷயம், when you write definition see that இதில் எந்த ஒரு வேர்ட்ஸும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. அது என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சுட்டு பை ஹார்ட் பண்ணி எழுதுங்க. தென் ஒன்லி வில் கெட் தி எக்ஸாக்ட் 2 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் இருக்க கீவேர்ட்ஸ்லாம் உண்டு என்னென்னு உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நேஷ்னல் இன்கம்னா என்னென்னா வந்து தேசிய வருமானம், லேபர்னா தொழிலாளர், தென் கேபிட்டல்னா மூலதனம், கண்ட்ரினா உங்களுக்கே தெரியும் நாடுன்னு சொல்லலாம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்றது இயற்கை வளம், ப்ரொடியூஸ் அப்படின்றது என்ன வேர்டில் என்னென்னா உற்பத்தி, ஆன்வெலிங்கிறது ஆண்டுதோறும். ஸோ இதெல்லாம் வந்து நெட் அக்ரிகேட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நிகர மொத்த வருதுன்னு அர்த்தம். மெட்டீரியல் மூலப்பொருட்கள், இம்மெட்டீரியல் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் இஸ் இரலவென்ட் டு தட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். நெட் ஆனுவல் இன்கம்ங்கிறது நிகர ஆண்டு வருமானம். ஸோ ரெவென்யூங்கிறது வந்து என்னென்னா இட்ஸ் அ வருமானம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் இருக்க கீவேர்ட்ஸாக சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்குமே, ஏன் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நான் வந்து நீங்கள் அர்த்தம் சொல்லணுமா எதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். பட் நம்ம வீடியோவை தமிழ் மீடியம் பசங்க பார்த்தாலும் அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஸோ நான் வந்து தமிழ் மீனிங் சொல்கிறேன். ஸோ தட் எல்லாருமே நம்ம வீடியோ பார்த்து பெனிஃபிட் ஆகணுங்கிறது தான் மெயின் மோட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு அகெயின் டிஃபைன் நேஷ்னல் இன்கம்ங்கிறது அப்படியே அந்த டெஃபினேஷனை படித்து நீங்கள் எழுத வேண்டியதான். எழுதினா யூ வில் கெட் தி எக்ஸாக்ட் 2 மார்க்ஸ். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தட் இஸ் டிஃபைன் நேஷ்னல் இன்கம். அந்த டெஃபினேஷனோட தமிழ் அர்த்தம் சொன்னேன். ஸோ ஒரு சென்டென்ஸாக உங்களுக்கு என்னென்னு ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த லேபருங்கிறது என்ன, தொழிலாளர்களோட மூலதனம். அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ங்கிறது அந்த வளங்களை யூஸ் பண்ணி வர இன்கம். ப்ளஸ் மெட்டீரியல்ன்றது வந்து என்ன, மெட்டீரியல் தான் மூலப்பொருட்கள். அப்புறம் மூலப்பொருட்கள் இல்லாமல் பண்ணுற எல்லா இன்கமும் நம்ம நேஷ்னல் இன்கமில் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆல்ஃப்ரெட் மார்ஷல் டெஃபினேஷனில் நம்ம சொல்லப்பட்ட விஷயம். ஸோ செகண்ட் கேள்விக்கு போயிடலாம். ரைட் தி ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஜிஎன்பி. ஸோ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த சில வேர்ட்ஸ் கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே படித்து எழுதிட்டிங்கன்னா யூ வில் கெட் தி எக்ஸாக்ட்லி 2 மார்க்ஸ். இதில் வந்து என்னென்னா ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா கொடுத்துருக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்கில். அதில் C plus I plus G plus X minus M bracket plus R minus V. அதில் சிங்கிறது என்னென்னா கன்சம்ஷன்றது நம்ம யூஸ் பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன, முதலீடு. கவர்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் அரசாங்கம். ஸோ எக்ஸ் மைனஸ் எம் நெட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஏற்றுமதி. ஸோ ஆர் மைனஸ் பி நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ நிகர காரணி வருமானம் ஃப்ரம் அப்ராடுங்கிறது வெளிநாட்டிலேருந்து வர வருமானம். ஸோ இந்த செகண்ட் கேள்வி வந்து எக்ஸாக்டாக அப்படியே அந்த ஃபார்முலா எழுதினா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு த தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்என்பி அண்ட் என்டிபி? ஸோ இதில் என்னென்னா என்என்பினா என்ன, என்டிபினா என்ன, ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வேறுபாடுகள் என்ன, அதுதான் 3வது கொஸ்டின். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன என்என்பினா என்னன்னு தெரியணும், என்டிபினா என்னன்னு தெரியணும். அது அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே புரியும். ஸோ என்என்பிங்கிறது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை அதை படிச்சுட்டு உங்களுக்கு அதோட அர்த்தம் சொல்லிடுறேன். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ரெஃபர்ஸ் டு தி வேல்யூ ஆஃப் நெட் அவுட்புட் ஆஃப் தி எக்கானமி டூரிங் த இயர். NNP is attained by deducting the value of depreciation or replacement allowance of the capital assets from the GNP.
it is expressed as NNP equal to GNP minus depreciation allowance. So NNP na என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். NNPங்கிறது என்னன்னா அந்த வேல்யூ ஆஃப் தி நெட் அவுட்புட். ஸோ அந்த உற்பத்தியோட ஃபுல் உற்பத்தி செய்கிறதோட அந்த எக்கானமிங்கிறது அந்த ஃபுல்லாக அது அரசாங்கமாக இருக்கலாம், ஒரு எக்கானமிங்கிறது ஒரு நாடாக இருக்கலாம். ஸோ அந்த நாட்டில் உற்பத்தி செய்கிற ஃபுல் வருமானத்தையும் சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா NNP கண்டுபிடிக்கச்சே gross domestic product minus depreciation allowance. So GNP na enna is the total measure of flow of final goods and services at market value resulting from current production in a country during a year including net income from abroad. So GNP ங்கிறது என்னன்னா நீ அதாவது நம்ம ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து அந்த வருமானம் ஈட்டின வருமானம் அந்த நாட்டில் சம்பாதிக்கிற வருமானம் அவருக்கு வேறு இதர இன்கம் ஃப்ரம் வெளிநாடுகளேருந்து வந்தாலும் அந்த இன்கமும் சேர்ந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஜிஎன்பி கால்குலேஷன். ஜிஎன்பி வந்து ஜென்ரலாக வந்து பர்சன்டேஜில் தான் நம்ம வந்து யூஸ்வலாக பண்ணுவோம். ஸோ வந்து ஜிஎன்பியில் வந்து ஜிடிபி தான் உங்களுக்கு பர்சன்டேஜில் வரும். பட் ஆனால் இதில் வந்து என்னென்னா நீங்கள் ஒருத்தர் வந்து அவர் சம்பாதிக்கிற வருமானம் இங்கே ப்ளஸ் வெளிநாடு ஃப்ரம் அப்ராடும் அதுவும் சேர்த்து வரும். என்ன ப்ளஸ் மைனஸ் தி டிப்ரிசியேஷன் அலவன்ஸ். டிப்ரிசியேஷன்றது என்னென்னா தேய்மானம்ங்கிறது என்னென்னா இப்போ வந்து நாம் ஒரு பைக் வாங்குகிறோம், அது 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா அடுத்த வருஷம் அதே 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம விற்க முடியாது. ஏன்னா அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால அது 90,000 80,000 அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ இங்கே NNP கண்டுபிடிக்கச்சே நம்ம என்னென்னா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ் அப்படி கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு அந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்டோட ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். சொன்னது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லுவாங்க. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது என்னென்னா ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஜிடிபினா என்னென்னா ஜிடிபி வந்து ஜென்ரலாக ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ்லாம் வந்து நம்ம கொண்டு வரதில்லை. ஆர்கனைஸ் இப்போ ஜிடிபி வந்து ஜென்ரலாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இட்ஸ் ஒன்லி இன் பர்சன்டேஜில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஜிடிபி வந்து ஆர்கனைஸ்டு செக்டார்ன்றது என்னென்னா ஸோ இப்போ வந்து ஜிடிபி வந்து ஜென்ரலாக பர்சன்டேஜில் தான் இது பண்ணும். பட் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் தான். பட் ஆனால் வந்து நம்ம அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ் இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ் செக்டாரோட அன்ஆர்கனைஸ் செக்டார்லேயும் இன்கம் வந்து நம்மளுக்கு நிறைய வருது. பட் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் கொண்டு வரது கிடையாது. பட் ஜிடிபிங்கிறது ஜென்ரலாக வந்து ஆர்கனைஸ்டு செக்டாரில் வர இன்கம் அலோன். ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டார்னால் என்ன, ஒரு பழக்காரு, ஸோ அவங்க பண்ணுற ஈட்டுற வருமானம் நம்ம அந்த ஜிடிபியில் கொண்டு வரதில்லை. ஸோ அப்போ என்டிபிங்கிறது என்னென்னா தட் இஸ் ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஜிடிபினா என்னன்னு சொல்லிட்டேன், டிப்ரிசியேஷன்னா என்னன்னு சொல்லிட்டேன். டிப்ரிசியேஷன்ங்கிறது தேய்மானம். ஸோ இப்போ ஜிடிபிங்கிறது ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் gives the answer of net domestic product. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த என்என்பினா என்ன நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி என்டிபினா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். யூ கேன் கெட் தி ஃபுல் மார்க்ஸ். see that அந்த ஃபார்முலாவை கரெக்டாக எழுதுங்க. ஃபார்முலா எழுதும்போது ஹைலைட் பண்ணி எழுதினா ஸோ தட் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதுங்கிறது எக்ஸாமினர் வந்து தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் வந்து என்னன்னா ட்ரேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிஎன்பி அண்ட் என்என்பி. ஜிஎன்பிக்கும் என்என்பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? ஸோ அப்போ வந்து ஏற்கனவே என்என்பினா உங்களுக்கு என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதே ஆன்சரே அதுக்கு எழுதிக்கலாம். தட் இஸ் 3rd கொஸ்டினுக்கு வர ஆன்சரே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஜிஎன்பினா என்ன? GNP is the total measure of flow of final goods and services at market value resulting from current production in a country during a year including net income from abroad. So இங்கே சம்பாதிச்ச பணமும் ப்ளஸ் ஏதாவது உனக்கு வெளிநாடுலேருந்து வர தட் இஸ் அப்ராட்லேருந்து வர இன்கமும் சேர்த்துப்போம் நம்ம வந்து ஜிஎன்பி கால்குலேஷனுக்கு. ஸோ இப்போ ஒரு இந்தியன் ரெசிடென்ட்ஸ் வந்து இப்போ ஏதாவது வந்து அவங்களுக்கு இன்கம் வந்து வெளிநாட்டிலேருந்து ஏதாவது அவங்களுக்கு வந்ததுன்னா அந்த இன்கமும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் அவன் இங்கே ரெசிடெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த இன்கமும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து கால்குலேஷன் ஆஃப் ஜிஎன்பி கொண்டு வருவோம். தட் இஸ் தி 4th கொஸ்டின். அகெயின் ஐம் சேயிங் ட்ரேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிஎன்பி அண்ட் என்என்பி. என்என்பிக்கு நம்ம தேர்ட் கொஸ்டினில் அந்த ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆன்சரே எழுதினா போகிறோம். ஜிஎன்பிக்கு வந்து நீங்கள் இப்போ நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா வாட் டு யூ மீன் பை டேர்ம் பர்சனல் இன்கம்ங்கிறது தனிப்பட்ட ஒருத்தரோட வருமானம். பர்சனல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா பர்சனல் இன்கம் இஸ் தி
total income received by the individuals of a country from all sources before payment of direct taxes in year. ஸோ அவன் ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிற எல்லா இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி வர இன்கம் எல்லாமே நம்ம அந்த பர்சனல் இன்கமுக்கு கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் 4th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்னென்னா இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கு. தட் இஸ் ஜிடிபி டிஃப்ளேட்டர் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி. ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்னென்னா ஜிடிபி டிஃப்ளேட்டருக்கு ஒரு ஃபார்முலா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கு. தட் இஸ் ஜிடிபி டிஃப்ளேட்டர் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி இன்டூ 100. ஸோ இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டருங்கிறது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் தி ப்ரைஸ் சேஞ்ச் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஸோ இது என்னென்னா இப்போ ஜென்ரலாக இப்போ இதை வந்து எப்படி ப்ரைஸ் இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா வந்து இது நீங்கள் இப்போ இன்னொரு ஹையர் ஸ்டடீஸில் பண்ணிச்சு உங்களுக்கு இந்த சம்ஸாக வந்தால் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ப்ரைஸ் இண்டெக்ஸுங்கிறது இந்த பேஸ் இயரை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்போ தான் வந்து அதோட கண்டுபிடிக்க முடியும். அந்த ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு கண்டுபிடிக்கிற வர இதுதான் இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஜிடிபி டிஃப்ளேட்டருங்கிறது நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி இன்டூ 100. ஸோ இது ஜென்ரலாக இப்போ ஏன்னா இது ஹையர் ஸ்டடீஸில் இது வந்து நீங்கள் இன்னும் நல்லா படிப்பீங்க. ஸோ இப்போ இதை இப்போ நான் வந்து 2020 ஜிடிபி டிஃப்ளேட்டரை கண்டுபிடிக்கிறேன்னா நான் வந்து 2019 சேர்த்து எடுத்துப்பேன். பட் ஆனால் அந்த 2019 தான் நான் பேஸ் இயராக வச்சு இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர் கண்டுபிடிப்பேன். ஸோ இதோட ஃபர்தர் இதெல்லாம் டிஸ்கஷன்ஸ் வந்து நீங்கள் when you go to higher studies இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிறத பற்றி இல்லை, பட் உங்களுக்கு இது டீட்டெயிலாக இப்போது உங்களுக்கு இது தேவையில்லாத எக்ஸ்ப்ளனேஷன்ங்கிறதால ஐம் ஜஸ்ட் லீவிங் இட். நான் நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடுறேன். why is self consumption difficult to measuring national income? ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னென்னா farmers keep a large portion of food and other goods produced on the farm for self consumption. The problem is whether that part of the produce which is not sold in the market can be included in the national income or not. ஸோ இது என்னென்னா நேஷ்னல் இன்கம்ங்கிறது என்ன, ஒரு நாட்டின் வருமானம். நம்ம வருமானம் எப்படி நம்ம இது பண்ணுறோன்னா நம்ம அந்த வருஷத்தில் என்னெல்லாம் சம்பாதிச்சோம் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கணக்கு ஒரு இண்டிவிஜுவலோட எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கணக்கு நாட்டின் வருமானம் கண்டுபிடிப்போம். ஆனால் ஜென்ரலாக இப்போ ஃபார்மர்ஸ் வந்து என்ன ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதை பாதி மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. தட் இஸ் விற்பனைக்கு கொண்டு வராங்க. பாதி செல்ஃப் கன்சம்ஷனுங்கிறது என்னென்னா அவங்களோட செல்ஃப் யூஸு, அவங்க குடும்பத்துக்காக எடுத்துக்கலாம், வேறு என்ன வேணால் பண்ணலாம். பட் ஆனால் நேஷ்னல் இன்கம்ங்கிறது வந்து அந்த செல்ஃப் கன்சம்ஷனுக்கு வர செல்ஃப் கன்சம்ஷனுக்கு வர எடுத்துன்றதை வந்து அவங்க வந்து அது இன்கமில் கொண்டு வரதில்லை. பட் ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகுது, உங்களுக்கு கரெக்டான நேஷ்னல் இன்கம் கண்டுபிடிக்க முடியல, டிஃபிகல்ட். ஏன்னா அது எதுவுமே அந்த மார்க்கெட்டுக்கு வந்தால் தான், அந்த விலை வந்தால் தான் அது நம்ம நேஷ்னல் இன்கம் நாட்டோட வருமானமாக நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் இவங்க வந்து செல்ஃப் கன்சம்ஷனுக்கு எடுக்கிறதுனால நம்மளால் வந்து நம்மளை சரியான நேஷ்னல் இன்கம் அக்யூரேட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்ல அப்படின்னு தான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது ஒரு கிளியராக சொல்கிறதுக்கு என்னென்னா இப்போ வந்து ஒரு 1000 ஒரு ஃபார்மர் வந்து 1000 நெல் மூட்டைகள் வந்து உற்பத்தி பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. 500 மூட்டை வந்து செல்ஃப் கன்சம்ஷன் அவரோட சுய தேவைக்கு எடுத்துக்கிட்டு 500 ஒண்டி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தால் இந்த 500 கணக்குக்கு வராத இன்கம்மை அதை எப்படி நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறதான் இது. அதனால தான் நம்மளால் நாட்டு வருமானம் வந்து சரியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை, தட் இஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குது இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நியர்லி வந்து 6 கேள்வி, தட் இஸ் 6 கேள்வி வந்து இங்கே நம்ம வந்து டோட்டலி 7 கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் பி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த அப்படியே ஆன்சர்ஸோடு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கை பார்த்து ஆன்சர்ஸ் இது பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் இந்த 7 கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷனாக கரெக்டாக எழுதணும், அங்கங்கே ஃபார்முலாஸ் கரெக்டாக எழுதணும். எழுதி ஹைலைட் பண்ணாலே உங்களுக்கு பாதி மார்க் வந்துடும். அகெயின் சொல்கிறேன், 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு த பாயிண்ட் எழுதினாலே யூ கேன் கெட் தி ஃபுல் மார்க்ஸ். தென் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் எனி சேஞ்சஸ் டு பி டன், வேறு என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு போடணுங்கிறத நீங்கள் சொன்னால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.